பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தேமுதிகவை மையமா வச்சுதான் நம்ம பேசுறோம். ரெண்டு பேரும் கட்சிகளுக்கான அழைக்கும் இருக்கிறது, முக்கியத்துவமும் இருக்கு, அதே நேரத்தில் சவால்களும் இருக்கு. இது எப்படி நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம ஃபோக்கஸ் வந்து திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி அண்ட் தேமுதிக, இந்த மூன்று நிலையில இருக்கிறவங்களுக்கும் மூன்று விதமான நிர்பந்தம் இருக்கு. ஓகே, அண்ணா திமுகவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது. அப்போ நாம தேமுதிகவை அக்காமடேட் பண்ணணும். இது அவங்களுக்கு உள்ளாத நிர்பந்தம். தேமுதிகவுக்கு ஒரு நிர்பந்தம் உண்டு. என்னன்னா, ஒரு 8 இடங்கள் 9 இடங்களை போட்டிட்டு ஒரு கணிசமான வாக்குகள் பெற்றாதான் நம்ம மாநில கட்சிங்கிற அந்தஸ்தை நிலைநிறுத்திக்க முடியுங்கிற நிர்பந்தம் அவங்களுக்கு. அதனால நிச்சயமா ஏதாவது ஒரு கூட்டணி சார்ந்து தான் இருக்க வேண்டிய கட்டாயம். அப்படி இல்லை, இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 234 தொகுதிக்கும் விருப்ப மனு கேட்டிருக்காங்க. அப்படி 234 தொகுதி தேமுதிக நிற்பதற்கான சான்சஸே இல்லை. அவங்களே சொல்றாங்க நாங்க கூட்டணிக்கு தான் போறோம்ன்றத சொல்லிட்டாங்க. இது எப்ப இதுக்கு 234 தொகுதிக்கு விருப்ப மனு கேட்கணும்? இடத்தை பொறுத்துக்கலாம்ல, இடத்தை ஃபைனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் கேட்கலாம்ல. எங்க பலம் தான், எங்க பலத்தை பாருங்க. அதுக்கு உண்டான காரணம் வேற. நான் அதுக்கு அதுல ஒரு மெசேஜ் இருக்கு, நான் சொல்றேன். அது அடுத்த கேட்ட சொல்றேன். திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு என்ன ஒரு நிர்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் வெளியே இருக்குமா போகுமா அப்படின்னு தெரியல. அது இருக்குமோ இல்லைங்கிறத நம்ம டிபேட் பண்ணல. ஆனால் தேமுதிகவை உள்ளே கொண்டு வருவதன் மூலம் மற்ற கட்சிகளில் அதிக சீட்டுன்னு கேட்கறாங்கல்ல, அதை பிளாக் பண்ணலாம். அல்லது குறைந்தபட்சம் இல்லை பத்தியா இவங்களும் வந்துட்டாங்க, எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான லாஜிக்கலான பாயிண்ட்டை அவங்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வாக்குகள் தேமுதிகவினால கிடைக்கக்கூடிய வாக்குகளை திமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதெல்லாம் தான். ஏன்னா திமுகவை கடுமையாக விமர்சித்தாலும் கூட அப்பா ஒரு இடத்துல வந்துட்டோங்கிற எண்ணம் தொண்டர்கள் கொண்டு இன்றைய தினம் தேமுதிக தொண்டர்கள் மனச்சோர்வில் இருக்காங்க. இந்த 3 விதமான நிர்பந்தங்கள்ல அந்த 3 வித நிர்பந்தத்தில் ஒரு 2 தான் நம்ம எடுத்துக்க முடியும். தேமுதிக ஏதேனும் ஒரு கட்சியோடு தான் கூட்டணி சேர முடியும். நிச்சயமாக தாவேக்கோட சேர முடியாது. அன்டெஸ்டட், அது நம்ம தலை சொல்லி பார்த்துட்டோம். நாம் தமிழர் சேர்க்க முடியாது. ஸோ இருக்கிற 4 முனையில் இந்த 2 தான் இருக்கு. அது ஏடிஎம்கே உண்மையில் அந்த ஆஃபரை கொடுக்குறாங்களா? ஏன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசியதாக சில தகவல்கள்லாம் இருக்கு. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன மாதிரி சிலர் இல்லை, ஏன் நம்ம கொண்டு வரலாமேன்ற தன்மை. பிரியன் சொன்ன முக்கியமான பாயிண்ட், விஜயினுடைய வருகை டோட்டல் சமன்பாடுகளை மாற்றி இருக்கிறதுல அதிமுக உண்மையிலே மனப்பூர்வமா தேமுதிகவுக்கான இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து அழைக்கிறாங்களா? அப்படித்தான் சார். ஏன்னா வாக்குகள், அதாவது மற்ற கட்சிகளை தேமுதிக வருகையை ஒட்டி மற்ற கட்சிகளை வேறத்தை தள்ளி நமக்கு சாதகமாக அமைச்சுக்கலான்ற திமுகவுக்கு உள்ள நிர்பந்தத்தை விட திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது என்ற முக்கியத்துவம் அதிமுக தலைமையிலான என்டிஏக்கு இருக்கு. நிர்பந்தம் அவங்களுக்கு, இந்த நிர்பந்தத்தை விட கூடுதல் அவங்களுக்கு இருக்கிறதுனால தேமுதிகவை கொண்டு வரணும். பெரிய அதுல ஒரு ராஜ்யசபா சிக்கல் இருக்கு. ஏற்கனவே திரு அன்புமணி அவர்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்னொன்னு நீங்க தேமுதிகவுக்கு கொடுக்கணும். இன்னொன்னு கூட இருக்கு, ஜி.கே. வாசன் கூட எம்பி பதவி கொடுக்கணும் அப்படின்னா சொல்லப்படுது. அப்படின்னா கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு இல்லாம இருக்கும், அந்த இடத்துக்கு நகருவாங்க. அதை இன்சிஸ்ட் பண்ணாதீங்க, பின்னாடி பாத்துக்கலாங்கிற ஒரு ஏற்கனவே பின்னாடி பார்த்துதான் இல்ல பாக்கி ஏற்கனவே பின்னாடி பாத்துக்கலான்றதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். இப்ப ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையே எப்படி, ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையே எப்படின்னா 10 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா 15, இப்போ இப்படி அப்படி ஆகி போச்சு பேச்சுவார்த்தைன்னு. அதுவும் தேமுதிக விடாப்பிடியா இருக்கிறாங்க ராஜ்யசபால. ஏடிஎம்கேவால அது முடியுமா? ஏடிஎம்கே ஆஃபர் பண்ணுவாங்களா? ஒரு சின்ன தகவல், கடந்த முறை எடப்பாடி இந்த இப்பவே தரேன்ற மாதிரி சொன்னதனால தான் அதை நம்பி அதை ஒரு இஷ்யூ ஆக்கி பிரேமலதா பேசினாங்க. தவிர இப்பவே அலையன்ஸ் பேசும்போதே கொஞ்சம் பொறுத்துக்குங்க, பின்னாடி கொடுக்குது. ஏன் இவருக்கு ராஜ்யசபா கொடுத்து கமல்ஹாசன் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி பொறுத்துருங்க சொல்றதுக்கு இப்பவே சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். அதை ஏற்றுக்கொண்டால் இந்த வாக்குகள் சிதறக்கூடாது. என்ன திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்திருக்கிறது அதிமுகவை விட. இது ஒரு பக்கம். பேன் தமிழ்நாடு பார்ட்டிங்கிறது தேமுதிகக்கு மட்டுமல்ல, விஜய்க்கும்னு நான் சொல்றேன். மூன்றாவது என்னோட பார்வை என்ன, தேமுதிக வந்து இந்த கம்யூனல் போலரைசேஷன் கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, விஜயகாந்த், விஜய்
இவங்க கமல்ஹாசன் இவங்களுக்கெல்லாம் நான் இப்போ திரைப்பட நடிகர்கள் அந்த பார்க்கல, இவங்களுக்கெல்லாம் பரவலான ஒரு வரவேற்பு இருக்கு. அதுல நீங்க ரொம்ப நுணுக்கமா இல்ல அதுல ஒரு நுணுக்கமான ஒரு டேட்டா நீங்க பாருங்க. பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி நெகட்டிவ் ஓட்ஸ் தேமுதிகவுக்கு இல்ல. ஆனால் தமிழகம் முழுவதும் பார்க்கறப்ப சில பகுதிகளில் செறிவா வாக்கு வாங்குறாங்க. அப்போ அது கேஸ்ட் போலரைசேஷன் இருக்கா இல்லையா அந்த இடத்துல? நீங்க இப்போ பேன்னா இல்லையே ஷியாம் அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. லாங்குவேஜ் போலரைசேஷனும் இருக்கு, பெரிய அளவுல இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி இல்ல. பாமக வந்துங்க பாக்கெட் பேஸ்ட் காஸ்ட் ஓரியன்டட் பார்ட்டி, தேமுதிக பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டி. அதுக்குள்ள வித்தியாசம். ஓகே பாக்கி ப்ளீஸ். இல்ல இப்ப திரும்ப விஜய் பத்தி சொல்வது மைனாரிட்டி ஓட்டு அது கூட நான் நம்பல. விஜய்ங்கிற ஒரு கவர்ச்சிகரமான நடிகர், வசீகரமான ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த நிலையில் இருக்கு. அந்த பார்வை தான் இருக்கும். விஜய் ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவர் சார்ந்து இருக்கிற சமயத்தை மதத்தை சேர்ந்தவர்கள் தான். சரி, அந்த அடிப்படையில் தான் தேமுதிகவை வைக்கிறேன். ஏன்னா அது விஜயகாந்த் இப்போ முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாச்சு. இது எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரி 2 பேருமே ராஜ்யசபா ஆஃபர் பண்ணலாம், 2 பேருமே அதிக இடங்கள்லாம் எங்க போக வாய்ப்பு என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது நமக்கு கிடைச்ச தகவல் ரவீந்திரன் சாரும் சொன்னாரு, திமுகவை நெருங்கி போவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது. என்ன காரணம்னு நான் நினைக்கிறேன்னா, ஏற்கனவே நீங்க சொன்னது இப்ப நான் உங்க பாயிண்ட் என்டாஸ் பண்றேன். ஏற்கனவே ராஜ்யசபா கேட்டோம், போன தேர்தலில் போன முறையே இவங்க தரேன்னு சொன்னாங்க, தரல என்கிற ஏமாற்றத்தை பிரேமலதா பல தளங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரி ராஜ்யசபால தே ஆர் வெரி கீன். இன்னும் ஒரு படி மேல தன்னுடைய மகனை மத்திய அமைச்சர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாத்தியமான மத்திய அமைச்சர் ஆக்கணும்னா டெல்லி தான் முடிவு பண்ணணும், பாஜக தான் முடிவு பண்ணணும். அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கான்னு தெரியாது. அப்படியே இந்திய அலைன்ஸ்ல இப்ப அது ஒண்ணு போல இருக்கு. பிளஸ் ராஜ்யசபா மாதிரி ஒரு மத்திய இணை அமைச்சர்னு ஒண்ணு பேசப்படுது போல இருக்கு. அது ஒரு சும்மா போட்டு வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல தே ஆர் நாட் சோ சீரியஸ். பட் ராஜ்யசபா ஒரு சீட் வேணுங்கிறதுல குறியா இருக்காங்க. ஓகே, அந்த அடிப்படையில பாத்தீங்களா ஓகே திமுகவுக்கு அதுல பெரிய ரிசர்வேஷன் இருக்கு. இப்ப பல நேரங்கள்ல நீங்க பல கூட்டணி கணக்குகள் இப்ப இங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்கள் நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப ஒருத்தருக்கு ஆஃபர் இருக்கு, நமக்கு தேவைப்படுதுன்னா ஆஃபர் கூடிக்கிட்டே போவாதா? அதிமுக அணி வந்து ஓகே திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அப்படி ஒரு அதிமுக அணியில அத்தகைய ஆஃபர் இல்ல. அப்படியா? பாக்கி சொன்னதுல அவர் சொன்னாரு. அதுக்குள்ள உள்ள ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, 2024 எடப்பாடி பழனிசாமி கூட அலையன்ஸுக்கு யாருமே இல்லை. ஓகே, அண்ணாமலை அமைச்ச அலையன்ஸுக்கு தான் ஆட்கள் சேர்த்தாங்க. அண்ணாமலை எடப்பாடியை விட அணி அமைக்கிறதுல ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர்னு ஒரு பெரிய கட்சியை வச்சு எடப்பாடி அமைக்க முடியாத ஒரு அணியை ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அண்ணாமலை அமைச்சார். அப்ப அண்ணாமலை அமைச்ச அணியில நின்னது பாமக. பாமக கேண்டிடேட்டையே விக்கிரவாண்டியில அண்ணாமலை தான் ஒரு லீடராட்டு அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா இவங்க ராஜ்யசபானி வரும்போது தங்கள் அணியில நின்ன 24 நின்ன தேமுதிக விட பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. காரணம், அன்புமணியோ சௌமியா அன்புமணியோ 10.5 மையமா வச்சு எடப்பாடியில் நின்னா தனக்கு சிக்கலாயிரும், வன்னியர் எழுச்சி தனக்கு சிக்கலாயிரும்ங்கிற அந்த பாமக ஃபியர்ல, வன்னியர் ஃபியர்ல தான் எடப்பாடி தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்தார். சோ அவரை பொறுத்த அளவுல முக்கியத்துவம் பாமகவுக்கு தான். வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி போன்றவங்க மாறுபட்ட கருத்து வச்சு தேமுதிக வேணும்னு நினைச்சாலும் அதுல தேமுதிகவுக்கு அந்த அளவு முக்கியத்துவத்தை பாமக அளவுக்கு எடப்பாடி கொடுக்க தயாரில்லை. ஷியாம், இப்போ நம்ம விவாதங்களிலே பாக்குறப்ப, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாக்குறப்ப ஒரு தேமுதிகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிருக்கின்ற இடத்தில் 2 பக்கமும் ஆஃபரை மாத்திக்கிட்டே எல்லாம் போக மாட்டாங்களா? இதுதான் ஃபிக்ஸ், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்ற இடத்துக்கு போயிருவாங்களா? இது ஒரு வரவு செலவு கணக்கு மாதிரி தான் சார். நமக்கு வரவு எதுன்னா நம்மளோட ஆதரவு ஓட்டு வங்கி, அது இவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சு. செலவு கணக்கு என்னன்னா நம்மளோட எதிர்ப்பு ஓட்டு வங்கி. இப்ப எதிர்ப்பு ஓட்டு வங்கின்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பல முனையா பிளவுபடுது, பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுது, அதிமுக எல்லா கட்சியும் எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுது. அப்ப நம்ம வரவை பெருக்கணும்ல. ஓகே, அப்ப ஒரு 1% ஆதரவு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை பெருக்கிக்குவோம். இப்போ ஒரு சீட்டு கொடுக்குற கட்சி எல்லாம் இருக்குல்ல, ஆமா, ஒரு சீட்டுக்கு அவங்களுக்கு என்ன தமிழ்நாடு பூராமா ஓட்டு வங்கி இருக்கு இல்ல. ஆனாலும் அந்த ஒரு சீட்டு கொடுக்கத்தானே செய்யறோம். வரவு கணக்கு, வரவு கணக்கு இது கடைசியா வரவு கணக்குல போய் முடிஞ்சிருச்சு. விஜய் ஓட்டு தெரியாது, நமக்கு உண்மையிலே தெரியாது. ஆனா திமுக எதிர்ப்பு ஓட்டு தானே அதுல இருக்குது. இப்ப அதிமுக எதிர்ப்பு ஓட்டு அதுல சேருது. அவர் வந்து அதிமுக எதிர்க்கிறாரு, திமுக எதிர்க்கிறாரு. திமுக விட அதிகமா விஜய் திட்டுது. ஓகே,
அப்ப அதிமுக எதிர்ப்பு கிடைக்கும். இப்ப திமுக என்ன நினைக்கும், அதிமுக எதிர்ப்பு அவருக்கு போயிடக்கூடாது முழுமையா, நம்ம பக்கமும் கொஞ்சம் வரணும், அப்ப நம்ம வரவை பெருக்குவோம். இது ஒரு இயல்பான கால்குலேஷன். அந்த இடம் அதுக்கு ஓவரா நீங்க எஸ்டிமேட் போட்டீங்கன்னு வைங்க, ஓகே எங்களுக்கு நிறைய வேணுங்க அப்படின்னா அது கேரளா கர்நாடகாவில் தான் நீங்க வாங்கணும். பிரியன் அப்படிதானா? ஒரு அளவு தான் அனுமதிப்பாங்களா? அதுக்கு மேல ரெண்டு பக்கமுமே கை விரிச்சிருவாங்களா? கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஐடியா இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம எவ்வளோ போன வாட்டி 158 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டி போட்டுது, அதை இந்த வாட்டி எவ்வளோ குறைக்க முடியும்? ஷாம் சார் சொல்கிற மாதிரி 170 175க்குள்ளே அவங்க லிமிட் பண்ணிப்பாங்க. அப்போ இருக்கிறத ஒரு 18 13 பிரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே யார் யார் அகாமடேட் பண்ணணுமோ அதுதான் பண்ணுவாங்க. இப்போ ராஜ்யசபா பற்றி பாக்கி பேசினார். ஆக்சுவலாக அதிமுகவோட பிரேமலதா இன்னும் டிசைட் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் அந்த ராஜ்யசபா அந்த மார்க் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா அன்புமணி கொடுக்க போகிறாங்களா, தினகரன் கொடுக்க போகிறாங்களா, இல்லை தேமுதிக கொடுக்க போகிறாங்களா? இருக்கிறது 2 வேகன்சி. திரு வாசன் அவங்க இருக்காங்க, வாசன் இருக்காங்க. இவ்வளோ பேர் 4 பேர் இருக்கும்பொழுது 2 வேகன்சியை வச்சுட்டு அவங்க கட்சிக்காரங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ யாரை எடப்பாடி ஏமாத்த போறாரு இந்த வாட்டின்றது ஒரு கேள்விக்குறி. மறுபடியும் தேமுதிகவை ஏமாத்திட்டா என்ன பண்றது? பிரியன், நீங்க யாருக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லுங்களேன். ஏன் நெகட்டிவா பாக்க? அரசியல் எப்போதுமே நெகட்டிவா தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவா தான் நல்லது. எப்போதுமே நெகட்டிவா போயிட்டு தான் அது பாசிட்டிவா வரும். ஒரு பிரேக். உண்மையான இடம் யாருக்கு இதயத்தில் இடம் அப்படி வச்சுங்க. உண்மையான இதயத்தில் இடம்ன்றது